நான் உங்களுக்கு ஒரு அறிவிப்பை சொல்கிறேன். இந்த அரங்கத்திலே இவ்வளவு பேர் தான் இந்த இசையை கேட்க முடிந்தது. எனக்கு நமது மக்கள் அனைவரும் கேட்க வேண்டும் என்ற ஆசை எப்பொழுதும் உண்டு. ஏனென்றால் இதை நீங்கள் இந்த 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 இசையை வேறு எங்காவது கேட்டிருக்கிறீர்களா? எங்கேயாவது கேட்டிருக்க முடியுமா? இந்த இன்பத்தை நேரடியாக கேட்டால்தான், இதை ரெக்கார்ட் செய்து கேட்கறதுல அர்த்தமே இல்லை. அது இந்த இந்த உணர்வை நமக்கு கொண்டு வராது. 87 பேரும் ஒரே நோக்கத்தோடு ஒரே கவனத்தோடு அந்த இசையை எப்படி பிரசன்ட் பண்ணுவது என்பதிலேயே அவர்கள் கவனமெல்லாம் இருக்க போய்த்தான் இந்த இசை இவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது. எல்லோருடைய கவனமும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் இருக்கிறது. மற்றபடி மற்ற இசைகளுக்கெல்லாம் அந்த விஷயமே கிடையாது. 87 பேர் எங்கேயாவது திரும்பி பார்த்தாங்களா? யாரையாவது பார்த்தாங்களா? ஒருத்தராவது? அவர்களுடைய வாத்தியம், அவர்கள் முன்னால் இருந்தக்கூடிய இசை குறிப்புகள், அதைத்தான் வாசித்தார்கள். இந்த இசையை நேரடியாக கேட்கும் பொழுதுதான் நம்முடைய உள்ளமெல்லாம் கரைகிறது, நம்முடைய கண்களிலிருந்து நீர் கசிகிறது, நம்முடைய உயிரை போய் அது ஆட்டுகிறது. இது சினிமா பாடல்களிலேயே நடந்தாலும் கூட இந்த மாதிரி உயர்ந்த இசையை கண்டுகொள்ளாமல் நாம் எதற்கு இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும்? எதற்கு இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும்? உயர்ந்த விஷயங்களை கண்டுகொண்டு அதை பற்றி கொண்டு மேலே போவதை விட்டுவிட்டு பல விஷயங்களில் நம் கவனத்தை சிதறடித்து விட்டு நம்மளது சக்தியெல்லாம் வீணாகிறது, அதை சிதறடிக்கிறத காரணத்தினால். அதனால் இந்த இசையை நமது மக்கள் அனைவரும் கேட்க வேண்டும் என்பதற்காக பெரிய மைதானத்திலே இதே இசை கலைஞர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு இந்த சிம்பனியை நான் நடத்தி காட்டுவேன் என்று உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். அதற்கு தமிழக முதல்வர் என்னென்ன உதவிகள் எனக்கு தேவையோ அதையெல்லாம் செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் நான் சொல்லிவிட்டேன். அவரிடம் கேட்கவில்லை. கண்டிப்பாக என் மீது இருக்கும் அன்பிலே அவர் கண்டிப்பாக அதை செய்வார். அந்த நாள் விரைவில் வரும் என்று உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு இந்த விழாவுக்கு இது நன்றி 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 சொல்ல வார்த்தை இல்லையே.